Hello children, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது 4th standard English term 2 unit 2 savings. Savings அப்படினா என்ன? சேமிப்பு, சேர்த்து வைக்கிறது. சரிங்களா? எந்தெந்த விஷயத்தெல்லாம் எந்தெந்த things எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில சேர்த்து வைக்கணும். சேர்த்து வைக்கிறதுனால ஃபியூச்சர்ல அதோட பலன் நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்றத இந்த யூனிட் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் ஒரு லெசன்லயும். I always save my pocket money. Do you? நான் எப்பவுமே என்னோட பாக்கெட் மணியை சேர்த்து வைப்பேன். நீங்களும் சேர்த்து வைப்பீங்களா? My little Pictionary. So first நம்ம இந்த Pictionary பார்த்துடலாம். First picture, fungus. ஃபங்கஸ்னா என்ன அப்படின்னா இட்ஸ் a spongy living things that lives on other living things. இது ஒரு பஞ்சு மாதிரியான ஒரு உயிரினம். இது மற்ற உயிரினங்கள் மேலே உருவாகக்கூடிய ஒரு உயிரினம். சரிங்களா? இது எப்படி இருக்கும் அப்படின்னா பஞ்சு மாதிரி இருக்கும். மோஸ்ட்டாக கெட்டுப்போன பொருட்கள் மேலே நிறைய உருவாகக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த ஃபங்கஸ். இப்போ நம்ம பிரெட் வச்சுருக்கோம் அப்படின்னா அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிரெட் மேலே கருப்பாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி வீட்டில் ஏதாவது திங்ஸ் மறந்து கட்டில் கடிலையோ இல்லை வேற எங்கேயோ போட்டுட்டோம் சாப்பிட்ற பொருள் அப்படின்னா ரொம்ப நாள் அதை நம்ம எடுக்கவே இல்லை அப்படின்னா அது ஒரு ஸ்மெல் வரும். அது எங்கடா வருது நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா எங்கேயாச்சும் கிடைக்கும் ஒரு கெட்டு போன பொருள் மேலே. அப்படியே கருப்பு கலரில் அப்புறம் ஒயிட் கலர்லலாம் இந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் பிக்சர் கிரானரி. கிரானரினா அந்த பேர்லேயே கிரெயின்ஸ் அடங்கியிருக்கு. இது ஒரு பிளேஸ். கிரெயின்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் கிரானரி. நெக்ஸ்ட் பிகி பேங்க். பிகி பேங்க்னா இது உண்டியல். பிக் ஷேப்பில் இருக்கிறதுனால இதை பிகி பேங்க். பேங்க்கில் நம்ம மணியை சேவ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் உண்டியல்லையும் நம்ம காசு சேர்த்து வைக்கிறோம். சரிங்களா? அதனால இதை பிகி பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லேடர். லேடர்னா இட் இஸ் அ ரூம் ஆர் லார்ஜ் கபோர்ட் ஃபார் ஸ்டோரிங் ஃபுட். நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஸ்டோர் ரூம்னு இது சொல்லலாம். திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க ஒரு ரூம். சில பேர் அதுக்குன்னு தனியாக ரூம் வச்சுருப்பாங்க. சில பேர் ஒரு பெரிய கபோர்டு மட்டும் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இட் இஸ் யூஸ்டு டு சேவ் த ஃபுட் ஃபார் த ஃபியூச்சர் யூஸ். நெக்ஸ்ட் பரோ. பரோ அப்படின்னா அ ஹோல் ஆர் டனல் டக் பை அ ஸ்மால் அனிமல். இது ஒரு நிலத்துக்கு கீழே மண்ணுக்கு கீழே ஒரு வழியை உண்டாக்குறது தான் பரோ. இது ஒரு ஓட்டை அப்படின்னு சொல்லலாம். உள்ளே போகிறதுக்கான வழி கிரியேட் பண்ணுறது. டனல் அப்படின்னா சுரங்கம் அப்படின்னு சொல்லலாம். சுரங்க பாதையெல்லாம் மனுஷங்க அமைக்கிறது. இது இந்த குட்டி குட்டி அனிமல்ஸ் தோண்டிகிட்டே உள்ளே போவாங்க. எர்த் வார்ம் அப்புறம் மோல் அந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் எர்த்துக்குள்ளே மண்ணுக்கு அடியில் ஒரு வழி தோண்டி அதுக்குள்ளே போய் அதுங்களோட சாப்பாடு அப்புறம் அதுங்க தங்கிறதுக்கான இடம் அந்த மாதிரி செஞ்சு வைக்கிறது பரோ அப்படின்னு சொல்லலாம். இப்போ தான் நம்ம லெசனுக்குள்ளே போக போகிறோம். இந்த யூனிட் 2 சேவிங்ஸில் இருக்க ஃபர்ஸ்ட் லெசன் a lesson to save. ஒரு பேராகிராஃபாக படித்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லிசன் பண்ணுங்க. On the way to the playground in the fields, Amir saw dirty thrown out of a pit on a ground. He went near it and saw a small rat-like creature. He called out, "Hey, who are you? What are you doing in there?" அமீர் அப்படின்ற பையனை பற்றி தான் நம்ம இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த rat-like creature அப்படின்னு அவன் சொன்னால அது இதுதான். இதோட பேர் மோல். சரிங்களா? இந்த அனிமலோட பேர் மோல். ஸோ அவன் விளையாடுறதுக்காக ப்ளே கிரவுண்டுக்கு போயிட்டுருக்கும்போது அங்கேருந்து ஒரு குப்பையெல்லாம் கிரவுண்டில் கிடக்கிறத பார்க்குறான். அது பக்கத்தில் போய் பார்க்கும்போது இந்த ரேட் மாதிரி ஒரு சின்ன கிரியேச்சர் இருக்குது.
கிரியேச்சர்னா உயிரினம். ஹி கால்ட் அவுட், நீ யார், ஹூ ஆர் யூ, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். The creature came out and took a glance at a boy and said, I'm a mole. I'm digging a burrow to catch the earthworms and save them for the winter. அதுக்கு அந்த கிரியேச்சர் வந்து பதில் சொல்லுது, என்னோட பேர் வந்து மோல், நான் வந்து இங்கே பரோ வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். டிக்கிங்னா வந்து தோன்றுறது, டிக்கிங்னா வந்து மண்ணை வந்து தோண்டி தோண்டி உள்ளே போயிட்டுருக்குது. தோண்டினாதான் அதுக்கு வந்து வழி கிடைக்கும். சரிங்களா? பரோ எதுக்காக அது இது பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, டு கேட்ச் த earth worms, மண் புழுக்களை பிடிக்கிறதுக்காக. அதை பிடிச்சி அது என்ன பண்ணுமா, சேவ் பண்ணுமா, சேர்த்து வைக்குமா. எதுக்காக அப்படின்னா, வின்டரில் ரொம்ப மழை பெய்யும், அப்போ வந்து நிறைய அனிமல்ஸ்னால வெளியே வர முடியாது. ஸோ அப்போது அதுங்களுக்கு ஃபுட் இல்லாமல் கஷ்டப்படும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வின்டருக்காக இந்த மோல் வந்து அந்த earth worms சேர்த்து வச்சிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்டிங், ஹவு டு யூ கேட்ச் அண்ட் சேவ் தேம். அதுக்கு அந்த அமீர் சொல்கிறான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, எப்படி அதை பிடிப்ப அண்ட் எப்படி அதை சேவ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வைக்கிறான். ஹவு டு யூ கேட்ச் அண்ட் சேவ் தேம். த மோல் ரிப்ளைட், ஐ டிக் வார்ம் ட்ராப்ஸ். ட்ராப்ஸ்னால் வந்து பொறி. சரிங்களா? பொறி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வீட்டிலலாம் கூட எலி பிடிக்கணுன்னா ரேட் ட்ராப்ஸ் வச்சு அந்த எலி பிடிக்கிற அந்த ட்ராப் வச்சு நம்ம எலி பிடிப்போம்ல, அந்த மாதிரி வாமை பிடிக்கிறதுக்கு, மண்புழு பிடிக்கிறதுக்காக இது வந்து தோண்டிகிட்ருக்கு. இது தோன்ற அந்த கேப்பில் வந்து அந்த மண்புழு வந்து விழுந்துருமா. அலாங் தி டன்னல்ஸ், சுரங்கத்தோட இது வந்து தோண்டிகிட்ருக்கு. சரிங்களா? when earthworms cross it they fall into it. earthwormம் மண்ணுக்குள்ளே தானே இருக்கும். அப்படி மண்ணுக்குள்ளே அது போகும்போது அது என்ன ஆகுமா, அந்த ட்ராப்பை தாண்டும் போது அது வந்து என்ன ஆகுமா, fall into it, அதுக்குள்ளே வந்து விழுந்துடுமா. விழுந்த உடனே இந்த மோல் என்ன பண்ணுமா, ஐ வில் பைட் அண்ட் பேரலைஸ் them and store in the tunnel to eat later. பேரலைஸ்னால் வந்துட்டு cannot move, அதோட அசைவே வந்து இருக்காது. கடிச்சோடனே அதுக்கு என்ன ஆகிடுமா, அது வந்துட்டு கை கால்லாம் வந்துட்டு அதுக்கு மூவ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி பேரலைஸ் ஆகிடும். பேரலைஸ் ஆனதுக்கப்புறம் அது என்ன பண்ணுமா, அந்த மோல் வந்து அதை ஸ்டோர் பண்ணிக்குமா. ஸ்டோர் இன் த டனல் டு ஈட் லேட்டர். அந்த சுரங்கத்திலே நான் சேர்த்து வச்சுப்பேன் அப்புறமா சாப்பிட்றதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்லுது. The boy asked, how many earthworms will you store? அவன் கேட்குறான், இந்த மாதிரி எத்தனை earthworms வந்து நீ சேர்த்து வச்சுப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறான். The mole replied, as many worms as I can get. I don't eat all of them. I save them for using later. Now I don't have any time to waste. I must build a lot of worm traps. See you later. The mole went inside the burrow. அதுக்கு அந்த மோல் சொல்லியிருக்கு, என்னால் எவ்வளோ முடியுமோ, as many worms as I can get, என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் எடுத்துப்பேன். எல்லாத்தையும் இப்போ சாப்பிட மாட்டேன், ஃப்யூச்சர் யூஸ்க்காக நான் வந்து சேவ் பண்ணிப்பேன். இப்போது எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கான டைம் வந்து இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் எனி டைம் டு வேஸ்ட். ஸோ இப்போ நான் வந்து நிறைய earth worms ட்ராப் வந்து நான் க்ரியேட் பண்ணும், வார்ம் ட்ராப்ஸ் க்ரியேட் பண்ணும். அதனால நான் போகிறேன், see you later அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுது பரோக்குள்ளே. Just then, near the mole's burrow, Amir saw a leaf moving. ஒரு இலை மூவ் ஆகுமா, ஆனால் அவன் பார்க்குறான் இலை வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. He went near it and saw a small ant. The ant was carrying a big leaf. கிட்ட போய் பார்த்தா அங்கே வந்து அவன் வந்து ஒரு சின்ன எறும்பை வந்து பார்க்குறான்.
அந்த சின்ன எறும்பு வந்து ஒரு பெரிய லீஃபை வந்து கொண்டு போயிட்டு இருக்கு. The ant yelled, "Get out of my way. It will take too long to go around your feet." அதுக்கு அந்த ant சொல்லுது, இந்த வழியில் நிற்காமல் தள்ளிப்போ, நான் உன்னோட காலை சுற்றிட்டு போகணும் அப்படின்னா எனக்கு லேட் ஆகும், நான் நேராக போகணும், வழியை விட்டு தள்ளு அப்படின்னு சொல்லி அந்த எறும்பு வந்து சொல்லுது. He asked the ant, "Hey, why are you carrying big leaf?" எதுக்கு இவ்வளோ பெரிய லீஃபை வந்து நீ கொண்டு போயிட்டுருக்க? கேரிங்னா கொண்டு போகிறது, சுமந்துட்டுருக்க, கொண்டு போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். Isn't it easy to eat it and then go home? இவ்வளோ பெரிய லீஃபை நீ சாப்பிடுவியா? சாப்பிட்டுட்டு போக முடியுமா உன்னால் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். The ant dropped the leaf and replied. அந்த ant வந்து லீஃபை கீழே வச்சிடுச்சு. ட்ராப்டுனா கீழே வச்சுட்டு அமீருக்கு வந்து ரிப்ளை பண்ணுது. I am a leaf cutter ant. அது என்ன ஆண்ட்டா? லீஃப் கட்டர் ஆண்ட்டா. லீஃபை வந்து கட் பண்ணுற ஒரு ஆண்ட். ஐ எம் கலெக்டிங் லீஃப் ஃபார் மை காலனி. நான் லீஃப் கலெக்ட் பண்ணுறது எனக்காக மட்டும் இல்லை, காலனியில் அது கூட இருக்க எல்லா ஆண்ட்டுக்காகவும். ஐ எம் கேரியிங் லீஃப் தட் வெயிட் நியர்லி 20 times மை வெயிட். நான் கொண்டு போகிற லீஃப் வந்து என்னோட வெயிட், அதாவது எறும்போட வெயிட்டை விட 20 மடங்கு ஜாஸ்தியான வெயிட்டை தான் அது கேரி பண்ணி போயிட்டுருக்கு. அமீர் வாஸ் சர்ப்ரைஸ்ட். அமீருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாயிடுது. He asked, "Do you eat leaves?" நீ வந்துட்டு லீஃபை சாப்பிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். The ant replied, "No, we don't eat leaf. We drink the leaf sap." நாங்கள் வந்துட்டு இலையை வந்து சாப்பிட மாட்டோம், இலையில் இருக்க அந்த ஜூஸ் மாதிரி திங்கை வந்து நாங்கள் வந்து ட்ரிங்க் பண்ணுவோம், அதுக்காக தான் வந்துட்டு நாங்கள் லீஃப் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. We also use the leaves to grow fungus. We need the fungus to feed our babies. அப்புறம் அந்த இலையை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா, அந்த இலை மேலே ஃபங்கஸ் வரத்துக்காக இலையை வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். அந்த ஃபங்கஸ் வந்து யார் சாப்பிடுவா அப்படின்னா, ஆண்ட்டோட எறும்போட குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக, குட்டி பாப்பாங்களுக்கு கொடுக்கறதுக்காக, குட்டி எறும்புங்களுக்கு கொடுக்கறதுக்காக அந்த லீஃபை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த லீஃப் மேலே ஃபங்கஸ் வருமா, அந்த ஃபங்கஸ் எடுத்து இந்த எறும்புகள், குட்டி எறும்புங்களுக்கு கொடுப்பாங்களாம். We also store the leaf for the winter. அதுக்கப்புறம் மழை காலத்துக்காகவும் நாங்கள் வந்து இந்த லீஃபை வந்து சேவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த எறும்பு வந்து சொல்லுது. The ant asked, "By the way, do you, the humans, save food that you need?" எறும்பு வந்து அமீரை பார்த்து கேட்குது. சரி, அதில் இருக்கட்டும், மனுஷங்க வந்து ஃபுட்டை வந்து சேவ் பண்ணுவீங்களா உங்களோட தேவைகளுக்காக? நீடுனா தேவை, உங்களோட தேவைகளுக்காக நீங்கள் வந்து ஃபுட்டு சேவ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி எறும்பு கேட்குது. அமீர் ரிப்ளைட், "Yes, we also save food in granaries." நம்ம பார்த்தோம்ல கிரானரி, அங்கே வந்து கிரெயின்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுவோன்ட்டு. ஸோ ஃபுட்டெல்லாம் நாங்கள் கிரானரியில் சேவ் பண்ணுவோம். பட் we need money to buy it. ஆனால் எங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா காசு வேணும், அது வாங்கிறதுக்காக காசு வேணும். ஸோ we usually give importance to save money. அதனால நாங்கள் காசு சேர்த்து வைக்கிறதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்போம். வாட் எல்ஸ் do we have to save? இன்னும் நம்ம என்னெல்லாம் வந்து சேவ் பண்ணணும்? Don't you have anything other than money to save? காசை தவிர நம்மளுக்கு வேறு ஏதாச்சும் நீங்கள் சேவ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி யார் கேட்குறா அப்படின்னா ஆண்ட் வந்து கேட்குது. ஆஃப்டர் டேக்கிங் சம் டைம் டு திங்க், அமீர் வந்து திங்க் பண்ணுறான், யோசிக்கிறான். யோசிச்சுட்டு அமீர் வந்து ஆன்சர் கொடுக்குறான். அமீர் ஆன்சர்ட், "My mom asked me to save
வாட்டர், ஃபுட், எலக்ட்ரிசிட்டி, ஃபாரஸ்ட் அண்ட் ஃபியூவல். எங்கள் அம்மா வந்து என்னை இதெல்லாம் சேவ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எது எது அப்படின்னா தண்ணி, அப்புறம் உணவு, அப்புறம் கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம், ஃபாரஸ்டெல்லாம் நம்ம அழிக்கக்கூடாது, காடுகள், சரிங்களா. அப்புறம் ஃபியூவல்னால் வந்துட்டு ஆயில், பெட்ரோல், இதெல்லாமே வந்து ஃபியூவல்ஸ், சரிங்களா. ஸோ ஏன் வந்து இதெல்லாம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்காக நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அமீரோட அம்மா சொல்லுவாங்களாம். we have a lot of things to save to make sure that future generation can use these. future generation இதுக்கப்புறம் வரப்போகிற தலைமுறைகள், சரிங்களா. நம்ம வாழும்போது நம்ம எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்புறம் வாழ போகிற மனிதர்களுக்கு இதெல்லாம் என்ன பண்ணாது, இருக்காது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுட், வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, ஃபாரஸ்ட் அண்ட் ஃபியூவல் இதெல்லாம் வந்துட்டு சிக்கனமாக சேவ் பண்ணணும், சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அமீர் சொல்கிறான். திஸ் இன்ட்ராக்ஷன் வித் த மோல் அண்ட் த ant changed the way அமீர் தாட் அபவுட் த திங்ஸ் அரவுண்ட் ஹிம். இந்த மோல் கிட்டேயும் ஆண்ட் கிட்டேயும் இன்ட்ராக்ட் பண்ணோடனே, இன்ட்ராக்ட்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது, இன்ட்ராக்ட் பண்ண உடனே அமீருக்கு வந்து அவனோட தாட்டெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. தாட்னா எண்ணங்கள், அவனோட எண்ணங்கள்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. அபவுட் திங்ஸ் அரவுண்ட் ஹிம், அவனை சுற்றி இருக்க திங்ஸ் மேலே அவனுக்கு இருந்த தாட்டெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. என்ன ஃபர்ஸ்ட் அவன் என்ன நினச்சிட்டு இருந்தான் அப்படின்னா early he let fans run as he left the room. அவன் ரூம் விட்டு வந்ததுக்கப்புறம் கூட அவன் ரூமில் என்ன ஆகிட்டு இருக்குமா, ஃபேன் வந்து ஓடிட்டே இருக்குமா. நீங்களும் அப்படி தானே பண்ணுறீங்க. இனிமேட்டு ரூம் விட்டு வெளியே வரும்போது லைட், ஃபேன்லாம் வந்து ஆஃப் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் நம்மளால் எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ண முடியும். லெட் த வாட்டர் ட்ரிப் ஆஸ் ஹீ நெவர் க்ளோஸ்டு த டேப் டைட்லி. தண்ணிலாம் யூஸ் பண்ணிவிட்டு டேப்பில் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு வரணும். உங்களுக்கு க்ளோஸ் பண்ண எட்டலை, ஸ்ட்ரென்த் பத்தலை அப்படின்னா பேரண்ட்ஸை கூப்பிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். இல்லைனா பக்கத்தில் ஸ்கூலில் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க அண்ணாவோ அக்காவோ இல்லை ஸ்கூலில் வந்து ஆயமாலாம் இருப்பாங்க, அவங்களுக்கு கூப்பிட்டு டேப் வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ண சொல்லணும். உங்களால் முடியலன்னா கூட, ஏன்னா நீங்கள் சின்ன குழந்தைங்க இல்லையா, அதனால. ஸோ தண்ணி வந்துட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. டேப் எல்லாம் வந்து என்ன பண்ணணுமா, டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணணும். டைட்லினா எந்த லீக்கும் இருக்காமல் நல்லா இறுக்கமாக டேப்பை வந்து க்ளோஸ் பண்ணணும். நவ் ஹீ ஆல்வேஸ் கேர் அண்ட் சேவ் த ரிசோர்ஸஸ் அரவுண்ட் ஹிம். இப்போது அமீர் வந்துட்டு அவனை சுற்றி இருக்க ரிசோர்ஸஸ்னால் வளங்கள், அதான் ஃபுட், வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, ஃபாரஸ்ட், ஃபியூவல், இது எல்லாத்தையும் அவன் கேர் பண்ணுறான், அப்புறம் சேவும் பண்ணுறான். ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம ஃபுட், வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, ஃபியூவல், ஃபாரஸ்ட், மணி இதெல்லாம் வந்து சேவ் பண்ணணும் ஃபார் த ஃப்யூச்சர் யூஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் இருக்கிற புக் பேக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம க்ளாசரி பார்க்கலாம். டிக்கிங்னா நான் என்ன சொன்னேன், தோண்டி உள்ளே போகிறது. பிரேக்கப் அண்ட் மூவ் எர்த், சரிங்களா. பிரேக்கப்னா உடைக்கிறது, பிரேக் பண்ணி விரிசல் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் எர்த் உள்ளே போகிறது, தோண்டி 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 உள்ளே வந்து அந்த பரோ க்ரியேட் பண்ணுறது. ட்ராப்ஸ் என்ஷோர் டிசைன்டு டு கேட்ச் அண்ட் ரீட்டைன் அனிமல்ஸ். பொறி, அதான் ட்ராப் இருக்குல்ல, ரேட் ட்ராப், அந்த மாதிரி பூமிக்குள்ளே பொறி விரிக்கிறது, யாரை பிடிக்க, எர்த் வார்ம்ஸை பிடிக்கிறதுக்கு. பேரலைஸ் இன்கேப்பபிள் ஆஃப் மூமெண்ட், உயிரோடு இருக்கும் ஆனால் அதால் மூவ் பண்ண முடியாது. மோல் கடிச்சோடனே அது என்ன ஆகிடும், எர்த் வார்ம்ஸ் எல்லாம் பேரலைஸ் ஆகிடும். சாப் பிளான்ட் ஃப்ளூயிட், பிளான்ட்லேருந்து வர அந்த லிக்விடை தான் சாப்புன்னு சொல்கிறோம். அப்போ இலையிலேருந்து வர அந்த லிக்விடை தான் யார் குடிப்பா, எறும்பு வந்து குடிக்கும், சரிங்களா. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த பேஜில் இருக்க புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்கலாம் சில்ட்ரன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து
read the statement and write true or false. சரிங்களா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கலாம். அமீர் லெஃப்ட் த டேப் ஓப்பன்ட் ஏர்லியர். ஃபஸ்ட்டெல்லாம் அமீர் என்ன பண்ணுவானா, டேப்பை வந்து ஓப்பன்லேயே விட்டுட்டு போயிடுவானா. ஃபஸ்ட்டு ஏர்லியருன்றதுனால ஃபஸ்ட்டு அவன் அப்படி தான் செஞ்சிட்டு இருந்தான். ஸோ ட்ரூ. அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணிட்டான் லெசன் முடிவில் என்ன பண்ணணும், டேப்பை டைட்டாக க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏர்லியர்னால் முன்னாடி அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு கேட்குறாங்க. முன்னாடி அவன் ஓப்பனில் தான் விட்டுடுவான். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. அமீர் ஸ்விட்ச்ட் ஆஃப் த ஃபேன் வென் ஹீ வாக்ட் அவுட். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுவானா அவன் வெளியே போகும்போது? இல்லை, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாமே போயிடுவான். அதெல்லாம் அவன் ரியலைஸ் பண்ணான் லாஸ்டில். ஸோ வந்து ஃபால்ஸ். மோல்ஸ் ட்ராப் வார்ம்ஸ் அண்ட் ஸ்டோர் தெம். மோல்ஸ் என்ன பண்ணும், வார்ம்ஸ் எல்லாம் பிடிச்சி ஸ்டோர் பண்ணும் இல்லையா. ட்ரூ. லீஃப் கட்டர் ஆண்ட்ஸ் க்ரோ ஃபங்கஸ். லீஃப் கட்டர் ஆண்ட்ஸ் வந்து ஃபங்கஸ் க்ரோ பண்ணுவாங்க. அதுக்காக தானே இலையை வந்து சேகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ட்ரூ. அமீர் ரியலைஸ்ட் ஹிஸ் மிஸ்டேக். லெசன் முடிவில் அமீர் வந்து அவனோட தவறுகளெல்லாம் ரியலைஸ் பண்ணிட்டான், உணர்ந்துட்டான். இனிமேட்டு அவன் என்ன பண்ணுவேன்னு சொன்னான், ஃபுட்டு, வாட்டர், எலக்ட்ரிசிட்டி எல்லாத்தையும் சேவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவனோட தாட்டை வந்து மாற்றிக்கிட்டான். சரிங்களா. ஸோ ட்ரூ. நெக்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஸோ நான் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒன், மோல்ஸ் டிக் டேஷ் டு கேட்ச் வார்ம்ஸ். எதுக்காக வந்து என்ன வந்து டிக் பண்ணாங்க மோல்ஸ், எர்த் வார்ம்ஸை பிடிக்கிறதுக்காக? பொறி. சரிங்களா. வார்ம் ட்ராப் வந்து பில்ட் பண்ணிச்சு. செகண்ட் ஒன், லீஃப் கட்டர் ants கேன் கேரி லீவ்ஸ் தட் வெயிட் டேஷ் டைம்ஸ் ஆஃப் தேர் பாடி வெயிட். எத்தனை மடங்கு அந்த ஆண்ட்டை விட அது வெயிட்டாக இருக்கும்னு சொன்னாங்க லெசனில்? 20 times. தேர்ட் ஒன், மோல்ஸ் பைட் அண்ட் டேஷ் த வார்ம். கடிச்சோடனே வார்ம்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னு சொன்னாங்க? பேரலைஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அந்த எறும்பு சொல்லிச்சு இல்லையா. பேரலைஸ். நெக்ஸ்ட், லீஃப் கட்டர் ants ட்ரிங்க் டேஷ். லீஃப்லேருந்து என்ன அவங்க குடிப்பாங்க? லீஃப் சாப். லீஃப் சாப்னா என்ன? fluid from the leaf or plant. Humans give importance to save dash money. மனிதர்கள் எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? காசுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். Why should we close the tap after using it? We should close the tap after using it to save water. தண்ணியை சேகரிக்கிறதுக்காக தண்ணி யூஸ் பண்ணதுக்கப்புறம் டேப்பை வந்து என்ன பண்ணணும்? க்ளோஸ் பண்ணணும், மூடி வைக்கணும். Where do the moles save the food? moles எங்கே வந்து ஃபுட்டை வந்து சேவ் பண்ணுவாங்க? The moles save their food in the worm traps. worm trapல தான் அதோட ஃபுட்டை வந்து சேவ் பண்ணுவாங்க. Why do the leaf cutter ants grow the fungus? ஃபங்கஸ் எதுக்காக க்ரோ பண்ணுது அந்த ஆண்ட்டு? The leaf cutter ants grow the fungus to feed their babies. குட்டி எறும்புகளுக்கு கொடுக்கறதுக்காக அந்த ஃபங்கஸை வந்து வளர்க்க வைக்கிறாங்க. List the things that humans should save. என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம சேவ் பண்ணணும் அதை லிஸ்ட் சொல்லுங்கள். வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, ஃபியூவல், ஃபாரஸ்ட் அண்ட் ஃபுட். இது எல்லாத்தையும் நம்ம சேவ் பண்ணணும். வாட் ஆர் த திங்ஸ் தட் we can save? why should we save them? எதெல்லாம் நம்ம சேவ் பண்ணணும், ஏன் சேவ் பண்ணணும்? இதுக்கு முன்னாடி கொடுத்த அதே ஆன்சர் தான். we can save water, electricity, fuel, forest and food. எதுக்காக சேவ் பண்ணணும்? we should save them for the good of our future generation. நம்மளுக்கு அப்புறம் வரப்போகிற தலைமுறைகளுக்காக நம்ம இதை சேவ் பண்ணணும். அவங்களுடைய நல்லதுக்காக, குட் ஆஃப் அவர் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனாக அந்த குழந்தைங்களோட நல்லதுக்காக நம்ம என்ன பண்ணணும்?
இந்த விஷயத்தெல்லாம் சேவ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கொஷின் அண்ட் ஆன்சர். ஸோ இதோட புக் பேக் எக்ஸசைஸ் முடிஞ்சிச்சு. சில்ட்ரன், உங்களுக்கு இந்த லெசன் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து எல்லா விஷயத்தையும் நீங்கள் சேவ் பண்ணணும் இனிமேட்டு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் subscribe the channel for more videos. Thank you children. Have a happy day.